அருமையாக இருக்குது. தலைவலிகளே எதுவுமே வராது, நல்லா இருக்குது. அதனால் குழந்தைங்கள்லாம் பிடிச்சிருக்கு. நான் பார்த்துக்கேன். சூப்பராக இருந்தது. சூப்பராக நடிச்சிருந்தாரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க படம். சூப்பராக நல்ல மூவி தான். குட் மூவி, குட் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்குது. சிவகார்த்திகேயன் நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஹீரோவா உருவாயிட்டார். சூப்பராக படம் உட்காந்து பார்க்கணும். சிவகார்த்திகேயன் சும்மா ஒரு எலிவேஷனை பார்த்தா போதும். நான் தனியாக தான் வந்திருக்கேன் ஆக்சுவலி. அந்த எலிவேஷனை பார்க்கும்போது தான் தெரியுது எதுக்கு இந்த படத்தை அப்படியே ஸ்லோ பண்ணி வச்சுருக்காங்க, பெருசாக காமிக்கல. ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு எக்ஸாஸ்னேட் ஆகிடுறோம். எக்ஸாஸ்னேட் ஆனால் இந்த இது நமக்கு இருக்காது. ஆனால் இது நம்ம நார்மலாக பார்க்கும்போது படம் எங்கேயோ இருக்குது. இது ஈஸியால் இந்த படத்தில் விட்டுற முடியாது. கண்டிப்பாக ஹிட் ஆகும். இது வந்து ஏஆர் முருகதாஸுக்கு பெரிய ஹிட்டு, நம்ம இண்டஸ்ட்ரிக்கு பெரிய ஹிட்டு. அந்த புது டைரக்டர்ஸ்லாம் விட சாரி உண்மையாக லெஜெண்ட் தான் சார். உண்மையாக சொல்கிறேன். புது டேரக்டர்ஸ் வருவாங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் காட்டு போயிடும். இவர் வெளியே போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. இந்தியில் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டார், தெலுங்கில் போய் கஷ்டப்பட்டார், முடியல. ஆனால் தமிழில் வந்து திருப்பி கம்பேக் கொடுக்குறதுனா இதுதான் கம்பேக். நான் கொடுப்பேன்லாம் சொல்லலை, ஆனால் கொடுத்துட்டு அவர் பாட்டில் போயிட்டே இருப்பார் பாருங்க. இதுக்கப்புறம் தான் தெரியும். அண்ட் ஆல்சோ பெரிய ஹீரோஸ் தயவு செஞ்சு ஏஆர் முருகதாஸ் கிட்ட வாங்க. நமக்கு ஒரு 1000 crores வேணும்னா ஏஆர் முருகதாஸ் வேணும் திருப்பி, எனக்கு தெரிஞ்சு. அவங்க தான் ப்ரோ, அவங்க ஏஸில் நடிச்சாங்க பாருங்க ப்ரோ. அது விஜய் சேதுபதி கூட நடிச்சாங்க பாருங்க. அப்போ அவங்க தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தேன் அந்த லவ்ன்றதை எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஹீரோ இன்டியூஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு அவங்க லக்கி சாங். தெலுங்கில் வந்து இவங்கள சொல்லுவாங்க, ராஷ்மிகாவை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் எனக்கு தெரிஞ்சு அவங்க லக்கி சாங்காக மாறலாம். சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. அவர் தான் ப்ரோ சொல்கிறேன், முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாருன்றப்ப நம்ம தமிழ் சினிமாக்கே தேர் கொடுக்குறது அவர் தான் ப்ரோ. தேர் கொடுத்து அனிருத் இழுத்துட்டு போகிறது வந்தது. எதிர்பார்க்காத நேரத்தில் படம் வந்தது. ஏன்னா எதிர்பார்க்க இந்த மாதிரி ஸ்டோரி இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஸ்டோரி, ஒரு லவ் ஸ்டோரி ஃபுல்லாக இருக்குது. லவ் வந்து அந்த பாண்டிங் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கு. உள்ள 2 பேர் கனெக்டிவிட்டி கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அது எஸ்கே ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும், நார்மல் எஸ்கே ஆக்டிங் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. நல்ல அந்த ஜோக்லாம் விட்டுட்டு காமெடி பண்ணுற மாதிரி எந்த சீன்ஸ் இல்லை. யோகிபா படத்தில் இல்லை, அது அதிசயமாக இருக்குது. ஏன்னா எல்லா படத்துலையும் பை டிஃபால்ட்டாக இருப்பார். மற்றபடி படம் சூப்பராக இருக்குது, ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. லேகெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்சிருக்கு படம். எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. இதையும் குறை சொல்கிறவங்க இருக்கலாம். ஹீரோயினை நான் ரொம்ப அவரை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னை யோசித்தேன், ஏஸ் படத்தில் வந்து அவங்க தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த படத்தில் ஹீரோயின்கா தாண்டி ஒரு லவ் ஃபீல் இருக்குது, லவ் போர்ஷன் இருக்குது. அது சும்மா ஒரு லவ்ன்ற மாதிரி காட்டாமல் என்டையர் படமும் லவ்வை கொண்டு போயிருக்காங்க. அது நல்ல ட்ராவல் பண்ணும்போது நல்லா இருந்தது படம், சூப்பராக இருக்குது. விஜய் ஜம்மால் வந்து அண்டர்ரேட்டட் ஆக்டர் மாதிரி அவர் சீன் வந்து சூப்பராக இருக்குது. எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வேணால் அவர் பெருசாக காட்டாமல் இருக்கலாம், சூப்பராக காமிச்சிருப்பாங்க. படம் செம்மையாக இருக்குது. அனிருத் தாக்கர் மியூசிக் படத்தில் நல்லா போட்டிருக்காரு. அந்த பீஜம் எங்கேயும் கேட்ட மாதிரி இருந்தது, அது மட்டும் நல்லாவே தெரியும். மற்றபடி ஆல் ஓகே, படம் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் சாங் தான் நம்ம பிடிச்ச பாட்டு, அதை தாண்டி மற்ற சாங்லாம் நான் கேட்குற மாதிரி தான். சூப்பராக படம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இருந்துச்சு. நான் சிவகார்த்திகேயன் எப்படி ஒரு ஃபேமிலி நம்ம வீட்டு பையன் மாரி பார்ப்போம், ஆனால் அது அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். சூப்பராக இருந்துச்சு. தொண்டையே மாறிடுச்சு, வாய்ஸ்லாம் கத்தி தொண்டையே போயிடுச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. வில்லன்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. டான்ஸிங் ரோஸ் ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்துருந்தாரு. அவரும் ஒரு வில்லன் சீக்வன்ஸ் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதான் லெஜெண்ட். அவருக்கு இப்போ யாருமே படம் வாய்ப்பு கொடுக்கறதில்ல. அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும் இந்த படம். சூப்பராக இருந்துச்சு, எல்லோரும் பாருங்கள். அனிருத் ராக் பண்ணிட்டார். அவர் எப்பயுமே எல்லா எஸ்கேன்னோடனே இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாவோட மாஸ் பண்ணுறாரு. சாங்லாம் நல்லா இருந்துச்சு, பிஜிஎம் பேக்ரவுண்ட் எல்லாம். ஒரு பொண்ணுக்காக அவன் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவான்னு மாலதின்னு ஃபுல்லாக கடைசி வரைக்கும் கத்தி தொண்டை போயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். பார்க்கலாம். 10க்கு 10 தான். படம் சூப்பராக இருந்துச்சு மாதிரி இருக்குது. ஆனால் ஆவரேஜ் தான். வில்லனிசம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம துப்பாக்கியில் பார்த்த அதே வில்லன் தான் இதுலேயும் பண்ணியிருக்காரு. அவர் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தோன்னா நார்மலாக இருக்குது ப்ரோ. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைனாலும் ஓகே. எஸ்கேயோட ஆக்டிங் கொஞ்சம் இதில் கொஞ்சம் டவுன் ஆகிருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா வில்லன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. வில்லன் அதுவும் லாஸ்ட் மினிட்ல தான் வராரு. பிஜிஎம்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஹீரோயின்கான பாண்டு ஓகே, அதான் ஆவரேஜாக இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா ஸ்டோரி எடுத்துகிட்டு போன வே வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை. அது ஒன்று தான் ஒரு பெரிய மைனஸாக ஃபீல் ஆகுது மூவியில். ரொம்ப லேக். ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே லேக் தான். அது நடுவில் போயிட்டு நம்ம வந்தோம்னா கூட நல்லா புரியும் படம். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு, ஆவரேஜ். இல்லை அந்தளவுக்கு இல்லை. நம்ம இவங்க முருகதாஸோட ஓல்டு மூவிஸோட இதை கம்பேரே பண்ண முடியாது. அதான் ஆமாம், இல்லை அந்தளவுக்கு இல்லை. அதான்
இல்லை தர்பார் லாஸ்ட்டாக வந்த சில படங்கள் எதுவுமே அந்தளவுக்கு இல்லை. கத்தி துப்பாக்கிலாம் இதோட கம்பேர் பண்ண முடியாது அந்தளவுக்கு. ஆமாம், சூப்பராக இருந்தது இது. ஓவராலாக பார்த்தா ஒரு 3 கொடுக்கலாம். 2.5 to 3 கொடுக்கலாம், அவ்வளோதான் அது. ஓவராலாக 10 வந்து நம்ம ஒரு 4.5 to 5 வச்சுக்கலாம், அவ்வளோதான் ஆவரேஜ். தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு படம். ஆமாம், அவர் ரோல் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த டெல்யூஷன் பற்றி சொன்னது, ஆக்டிங் செமையாக இருந்துச்சு. அந்த ஒரு பேஷண்ட்டாக எப்படி இருக்கிறது, ஹீரோ ரோல், அப்புறம் அந்த லவ் சீன்ஸு எல்லாமே செமையாக இருந்துச்சு. கொஞ்சம் லவ் ஸ்டோரி தான். ஹீரோனிக்காண்டி என்ன வேணால் பண்ணலாம், அதுதான் ஃபுல் ஸ்டோரி. வில்லனுக்கும் மாஸ் பண்ணிட்டாங்க, ஹீரோக்கும் செம மாஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் ட்விஸ்ட்டும் இருக்குது, லாஸ்ட் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதுதான் வில்லனுக்குமே மாஸ் பிஜிஎம் போட்டு அவங்க சீன்ஸ் வில்லன் எக்ஸ்பிரஸ் பண்ணது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கடைசியில் ஃபைட் சீன்ஸு ஹீரோக்கும் வில்லனுக்கும் இருக்க ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. 5க்கு 4, 10க்கு 8 கொடுக்கலாம். எல்லா இடத்துலயும் நீங்க படம் பாத்துறீங்களா? எல்லாமே பங்கர் ப்ரோ. இல்ல படம் பார்த்துட்டு ஒரு டைம் நீங்க வந்து திரும்ப நீங்களே ஒரு ரிவ்யூ போடுங்க. இந்த ரிவ்யூ போடலாமே வேணாம் யோசிங்க, அதுக்கப்புறம் நாங்க சொல்றது உண்மையா பொய்யா, அதாவது ஒரு புது ஜானர்ல கொண்டு போயிருக்காங்க. இதெல்லாம் வந்தா நம்ம தமிழ்நாடு என்ன ஆகும், இப்போ இதெல்லாம் உள்ள வருது, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தமிழ்நாடு என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு சும்மா ஒரு இதாக சொல்லியிருக்காங்க படத்தில். எல்லாமே இருக்கு, அதை ரிவ்யூ பண்ண விரும்பல. ஓவராலாக பிளாஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது, இன்க்ளூடிங் ஃபைட் சீன்ஸ்லாம். அந்த மாதிரி எஸ்கே ஆக்ஷன் ஹீரோ உண்மையிலே மாறிட்டாரு. இதுக்கப்புறம் உண்மையிலே பிளாஸ்ட் வேலையை காட்டுதா. AK-47 தான் ப்ரோ, துப்பாக்கி தான் ப்ரோ கதை. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு இருக்கும். படம் பயங்கரமா இருக்கு. ஒரே வார்த்தை உண்மையிலே நல்லா பண்ணிருக்காரு. பிளாஸ்ட் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பிளாஸ்ட் தான். எஸ் அப்சல்யூட்லி. எனக்கு தெரிஞ்சு நிறைய இருந்தது, அதை ரிவீல் பண்ணால் நல்லா இருக்காது. ஏன்னா ஆடியன்ஸ்க்கு போய் சேர அப்புறம் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அவங்க ஐப்போவும் தேவையில்லை, நார்மலாக வந்து அவங்க பார்த்தாங்கனாலே தெரியும். உண்மையிலே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமாக இருக்குது. இப்போ காமெடி ஒர்க் ஆகுமா இல்லையான்னு அப்படி இருக்குது. எஸ்கே காமெடி ஒர்க் ஆகாது போல் அப்படின்னு இருக்குது. உண்மையிலே எப்படி விஜய் ஒரு இதுலேருந்து வந்தாரோ, ரஜினி எப்படி ஒரு இதுலேருந்து வந்தாரோ, அப்படியே எஸ்கே அதில் வராரு. ஒரு காமெடி, ஒரு ஆக்ஷனு அப்படியே வராரு. உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து மாவீரன் எடுத்துக்கலாம். ஆக்ஷன் பண்ணாவில் ஆஃப்டர் அமரனில் ஓரளவுக்கு இருந்தது ஆக்ஷனு. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன், லவ் அண்ட் பீஸ், அவ்வளோ. சாரி, ரேட்டிங்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90 கொடுப்பேன். நான் ஒரு 10க்கு கேட்குறீங்களா? 9 கொடுப்பேன். ஆஸ் அ சினிமா லவரா, ஆஸ் எஸ்கே ஃபேனா நான் 10 கொடுப்பேன். ஆனால் சூப்பருக்கா, பக்காவாக இருக்குது. ஆனால் ஃபுல்லாக அனிருத் கொடுத்த பிஜிஎம், அந்த ஃபைட் சீன் அப்போ வர பிஜிஎம் தான் பக்காவே கூஸ் பம்ப்ஸ். அந்த ஃபஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் இன்டர்வெல் வரும் பாருங்க, ஃபஸ்ட் ஹாஃப் லைட்டாக ஸ்லோவாக போகும், ஆனால் அந்த இன்டர்வெல்லில் செம்ம கம்பேக்கா. அதுவும் அந்த சிவகார்த்திகேயனுக்கும் மாலதிக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி பக்காவாக இருக்கும். அந்த லவ்வர்ஸ் மஸ்ட் வாட்ச் படம் பக்காவாக இருக்குது. இல்லை ஆகலாம் எதுவும் இல்லைக்கா, பக்காவாக ஏஆர் முருகதாஸ்லாம் பக்காவாக கொடுத்துருக்காரு, எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு. நீங்களே அமரில் என்ன பார்த்துருப்பீங்க, எப்படி கம்பேக் கொடுத்துருக்காரு, அதை விட டபுள் மடங்காக இதில் நடிச்சிருக்காருக்கா. பக்காவா 2-3 வாடி பார்க்கலாம் நீங்கள், தரமாக இருக்குது படம். கன்ஃபார்மாக சேர்ந்துருக்கா, அவங்களே சொல்கிறாங்களே. எப்படி இருந்தாலும் வில்லனே வாங்கிக்கிட்டாரு, ஆனால் கடைசியில் கிழிச்சிட்டாரு அவர் சிவகார்த்திகேயன். அந்த மாலதி அவங்க ஷூட் பண்ணதுக்கப்புறம் ஐயோ அவர் கொடுக்குற ஃபைட் சீன் இருக்கு, அப்பா செம்மக்கா, பக்கா படம். நீங்கள் 2-3 வாட்டி கன்ஃபார்மாக பார்க்கலாம். அது அப்பப்போ லைட்டாக அந்த அவங்க சொல்லும் போது அந்த கூஸ் பம்ப்ஸ் இருக்குது, லைட்டாக கண்ணு கலந்துச்சு. மற்றபடி ஆனால் மஸ்ட் வாட்ச். அந்த லவ்வர்ஸ்க்கெல்லாம் பக்காவான படம் அது. அவங்க ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலாக காமெடி சீன்ஸு அதெல்லாம் வந்துச்சு, ஆனாலும் அவர் காமெடி ப்ளஸ் அந்த ஆக்ஷன் இருக்குது, அந்த காம்போ பக்காவாக இருக்குதுக்கா. நீங்கள் பக்காவாக இருக்குது படம். அனிருத் அந்த இந்த ஃபைட் சீன்ஸ் அப்போ கொடுக்குற பிஜிஎம்லாம் இருக்கு, ஐயோ வேற லெவலுக்கா, பக்காவா ஏஆர் முருகதாஸ் செத்துருக்காரு. அவர் சரியான கம்பேக்கா, இது பக்காவாக சொல்கிறேன். 10 out of 10க்கா, அதுக்கும் மேலே கொடுக்கலாம். அந்த மாதிரி படம் இது. இருக்கிற எல்லா சீன்ஸும் கூஸ் பம்ப்ஸ் தான், பக்காவான படம். அவ்வளோதான், அனிருத்தோட பிஜிஎம் முக்கியம். அவர் வேற மாதிரி மாறிட்டார், அமரன்லேயே மாறிட்டார் தான். இப்போ அவர் இன்னும் மாறி பயங்கரமாக கொடுத்துட்டாரு. அடுத்தடுத்து இன்னும் நிறைய படம் கொடுக்கணும், அவர் நல்ல படமா இதே மாதிரி.
காமெடி ப்ளஸ் ஆக்ஷன் ரெண்டுமே இருக்கும். இதுக்கப்புறம் வந்து அவர் காமெடி சீன்ஸில் பார்க்க நல்லா இருக்கும். இதுக்கு இடத்துல பார்க்க நல்லா இருக்குமான்னு பார்த்தா தெரியும். பட் ஆனால் இந்த ஒரு ஆக்ஷனில் பார்த்துட்டு அந்த சிவகார்த்திகேயன் தான் இப்போ எல்லாருக்கும் தோணும். அதனால் அதை பார்க்க தெரியும். ஆனால் எப்படினாலும் அவர் நடித்தா போதும். இதே மாதிரி நல்ல படம் கொடுத்தா போதும். 10க்கு 10 தரலாம். ஏன்னா பயங்கரமாக இருக்குது. அவரோட ஏஆர் முருகதாஸோட ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி ரைட்டிங் எல்லாமே பக்கா. அவங்க கொண்டு போகிற விதம் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. அனிருத்தோட பிஜிஎம் பக்கா. முக்கியமாக இன்ட்ரோல் பிளாக்கு பயங்கரம். ஓகே